இப்ப மேஷ ராசி பெண்கள் என்ன மாரியான ராசியில இருக்கவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கலாம்? என்ன மாரி குணாதிசயங்களோடு இருக்கவங்கள திருமணம் பண்ணிக்கலாம்? அப்படின்னு பார்க்குறப்போ, இயற்கையாவே உங்களுக்கு ஆளுமை குணம் இருக்கு இல்லையா? அப்போ நீங்க உபதேசம் பண்றத இன்னொருத்தவங்க கேட்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்கனால தான் உங்களோட வாழவே முடியும். இப்போ பெரும்பாலும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து தனுசு ராசி, குரு சம்மந்தப்பட்ட ராசிகிட்ட ஒரு அட்ராக்ஷன்ங்கிறது இருக்கும். மீன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். லைஃப் நல்லா தான் போகும். பெரும்பாலான மேஷ ராசி பெண்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் ஆகுது, இல்ல வீட்லயே ஒரு அரேஞ்ச் பண்றாங்க. திடீர்னு அதாவது இளம் வயதிலேயே உங்களுக்கு ஏர்லி மேரேஜ்லாம் ஆகுதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலையோ தனுசு ராசியோட அமையறக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தனுசுங்கிறது குரு. குரு ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்கும். அதனால தான் சொன்னேன் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிஞ்ச பின்னும் குருவுக்கு முடிவெடுக்க தெரியும். குரு தண்டனை குடுத்துருச்சு அப்படின்னா, அது பெரும் தண்டனையா இருக்கும். இப்போ மேஷராசி பெண்கள்லாம் சொல்லலாம், "எங்க ஹஸ்பண்ட் தனுசு ராசி தான். நாங்க நல்லபடியா தான் இருக்கோம்னா, நல்லபடியாவே இருந்துர்றது நல்லது." அதே நேரத்தில எங்கேயாவது ஒரு வகையில நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? வார்த்தைகள விட்டுட்டு இருக்கீங்களாங்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த குரு அமைப்பு இருக்கக்கூடியவங்க எப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு யோசிச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு தருணத்தில உடைச்சு வெளிய வர மாரியான சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அமையறக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.